குமரமுடிகளை வல்லவருக்கு வாழையிருந்து சிறையமைத்த நீங்களின் வாழும் வல்லது எட்டயாபுரத்தில் சுமத்தபுரத்தை கண்ட எங்களின் கோவாலபுர தந்தை இலக்கணத்தால் பிறவிகள் தீர்த்து எங்களின் உயிரோடியும் 5 முறை எண்ணி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து 60 திட்டங்களை செய்து காட்டிய மொத்தமும் விட்டது மண்ணை விட்டு மறைமான மனைவி விட்டு மறையாத மாணிக்க சுடர்லியாய் 1000 ஆண்டுகள் ஆனாலும் மறையாதவர்களுக்கு சொந்தக்காராக இருக்கிறேன். முத்தமிழ் தலைவர் கலைஞர்கள் தலைவர் கலைஞர் இறந்து விசலேக்கு இணங்கி வெள்ளொரு வேந்தன் நமது பைந்தமிழ் மரபன் திரைக்குறை வளாகத்தில் ஊட்டிட்ட விரும்பியமான நாயகன் ஆயிரங்களுக்கு அற்புதங்களுக்கு எங்களின் விளைவிலக்கு இன்றைய தமிழகத்துடைய விளைவிலக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அண்ணன் களமணியவர்கள் இருக்கும் திசுநோக்கி வணங்கி வெட்டுப்பாறையாக சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் வெட்டுப்பாறையிலே வெங்கமணி வாசியை கட்டுப்பிடிப்பது போல் உரையாற்றக்கூடிய வெள்ளமாய் வெடித்திருக்கக்கூடிய இந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் திசுநோக்கி வணங்கி இங்கு சீரோடும் சிறப்போடும் இறைச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த மாநிலம் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை தாங்கி கொண்டிருக்கிற இந்த வட்டக்கழக இளைஞரணியில் பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் நான் சிறப்பாக கூட்டத்தை நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் ராபர்ட் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்திற்காக எண்ணிடம் பாலாத முன்னிலை இருக்கக்கூடிய முன்னேறியாளர்கள் பகுதி வழங்கக்கூடிய பாசத்திற்குரிய சீராளர் மண்டல குழு தலைவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாத வாழ்கிற வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற என் ஆரூரன் என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் முன்னணி வரிப்பு ஏற்றிருக்கக்கூடிய மாநகரமுடைய உறுப்பினர் தலைமை பெருங்குழு உறுப்பினர் இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை என்று என்னவனுக்கு இல்லை என்று சொல்லாத ஈகையாளர் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் இதோ உலைய வச்சுட்டு இவனை போய் பார்த்தா அரிசி கிடைக்கும் என்று சொல்வார்களே, உலைய வைத்து பார்த்தால் அரிசிக்கு மட்டுமல்ல அரிசுவைக்கும் ஆதாரமாய் திகழ்கிற என் ஆரூரன் சிறிதரன் அவர்களால் கல்வி பள்ளி வழங்கக்கூடிய துறை செயலாளர் மாண்புக்குரிய அண்ணன் செல்வி சம்பத் அவர்களால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்தை இந்த வட்டக்கழகத்தில் கட்டியாளக்கூடியது பார்ப்பதற்கு எளிமையானது, பழகுவதிலே இனிமையானது, பணியாற்றுவதிலே சுறுசுறுப்பானது, தனக்கென்று ஒரு தனி மாணவ பட்டாளத்தை இளைஞர் பட்டாளத்தை தனக்குள் உருவாக்கி வைத்திருக்கிற என் ஆரூரன் தமிழரசு அவர்களால் மாவட்ட பிரதிநிதி சைதை ரவி அவர்களால் வந்தவர்களை எல்லாம் வசந்தத்தின் புதுவனாக வரவேற்று நீட்டிக்கக்கூடிய மனோகரன் ஜெயராஜன் தென்றல் திரேஸ் கௌரி சைவி பசி சரவணன் கமல் செல்வர் துளசி பிரசிதி ஜெயராமன் வைரமூர்த்தி சோமா உள்ளிட்ட நிர்வாக பொதுமக்களால் இங்கு ஆரம்பத்திலே தொடங்குகிற முறையில் வருகிறது. இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் விடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் படை நடத்துவது பகைவர் கொண்டு கொண்டாடுவது பந்தய குதிரைகள் பாய்ந்து வரக்கூடிய பண்பாடு இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதோ இங்கே எனக்கு இந்து தேசிய மாநகரம் என்று வைத்து அண்ணன் சிறியர் சொன்னாரு, இதோ அருகிலே 5 நிமிடத்தில் மருத்துவமனைக்கு போய்விடலாம், ஆட்டோவை பிடித்து விட்டால் 10 நிமிடத்திலே போய்விடலாம் என்று சொன்னாரு. அண்ணனை கடந்து உச்சகட்டமாக என்று சொல்லவா 5 நிமிடம் வேண்டாம், நடப்பதற்கு சிரமமாக இருக்கா, ஆட்டோ பிடிக்க சிரமமாக இருக்கா, இதோ மக்களை தேடி மருத்துவத்தை குறிக்கிறோம் என்று இப்பொழுது 2 கோடி மருத்துவத்தை நிறைவு செய்து அந்த மக்களை தேடி மருத்துவத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறாரே மனிதநேயத்தின் பண்பாளர் மாவட்டார் மாவீரன் என் ஆரூரன் மா சுப்பிரமணியன் அவர்களால் இங்கு எனக்கு முன்பு உரையாற்றி விடைபெற்றிருக்கிறேன். முக்கணியில் மேற்கரை மாங்கனி, அந்த மாங்கனி மாவட்டத்தில் இருந்து
எங்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து அண்ணன் இளைய சூரியன் உதயநிதியவர்களால் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற மண்முத்துகளில் ஒரு முத்தாய் இருக்கிற என் ஆயு தந்தை திருவிழா அவர்களால் இந்த இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன். மாவட்ட இளைஞர் நிலைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் அவர்களால் இந்த இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் குலசேகரன் அவர்களே, பகுதி இறை சிறுமியர்களே, செய்தி அன்பர்களே, மேற்கு பள்ளி கழகத்துடைய நிர்வாகத்துறை மக்கள் அண்ணன் கலெக்டர் வில்லப்பன் அவர்களே, கவிதா கௌதமன் அவர்களே, ஆர் ரமேஷ் அவர்களே, என்னுடைய கோட்டைக்கு அண்ணன் வீட்டு ஜானகிராமன் அவர்களே, சைதை மேற்கு பள்ளி வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் 23 வருடத்திற்கு முன்பு இதோ பேசுகிற சேலம் கோவிந்தன் பிறந்தது சேலமாக இருக்கலாம், ஆனால் சேலம் கோவிந்தனுக்கு அரசியல் முகவரியும் சேலம் கோவிந்தனுக்கு அரசியல் மேடையும் இன்று தமிழ்நாடு முழுவதும் சேலம் கோவிந்தன் என்றால் இவன் தான் இன்று அடையாளப்படுத்துவதற்கு என்னை நேரேற்றி அழகு பார்த்த வட்டச் செயலாளர் அண்ணன் சைன்ய சேவர், இங்கு இருக்கிற அந்த அண்ணன் வீட்டு ஜானகிராமன் போன்றவர்கள், அந்த அண்ணன் சைன்ய சேவர்களால் அண்ணன் என்னீது எப்போதும் எங்கே சந்தித்தாலும் தம்பி நலமா என்று கேட்கிற எங்கள் அண்ணன் எஸ் பி கோதண்டம் அவர்களால், அண்ணன் நாகா அவர்களால், அண்ணன் அட்டோ கமலநாதன் அவர்களால், மாவட்ட அணியின் அமைப்பாளர் நண்பர் சைதை சாமி கிருஷ்ணகுமார் மணிகண்டன், இங்கு ஆரம்பத்தில் வரவேற்புரையாற்றிய அண்ணன் அஞ்சல்ராமன் ஹரிபாபு உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களால், மாவட்ட கழக உறுப்பினர்கள் அண்ணன் புகழ்வேந்தன் பாபு சிவமணி, செல்வம் ஜெய்சிங், ராமச்சந்திரன், மணியமானன், பாஸ்கர் ரவி உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களால், இங்கு எனக்கு முன்பு உரையாற்றிய ஏழை கோ தனசேகர் அவர்களால், இங்கு இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கிற வீரமாற்று மனித கழகத்தில் இருக்கிற மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி அண்ணன் முத்து மாரியப்பன் அவர்களால், ஆயத் பாஸ்கா அவர்களால், என் உடன்பரவா தம்பி ஓட்டுநர் பிரகாஷ் அவர்களால், நிறைவாக இந்தியர்களை நல்குறியாற்றக்கூடிய சைலைக்குமார், சரவணன், அருள், பூராளன் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களால் இந்த துங்கபுரசேரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பெயர்களும் இந்த தம்பிகளை தவிர அனைத்து பெயரும் என் உள்ளத்திலே உருவாங்கிய பெயர். இந்த தம்பிகளை தவிர இந்த தம்பிகள் இன்று புதியாக எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட, ஆனால் இந்த துண்டுபிரசத்தை வைத்தவர்களுடைய அனைத்து பெயரும் என் உள்ளத்திலே உருவாங்கிய பெயர். ஆனால் பெயரை உச்சரிக்க சற்று நான் வேதனையோடு இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஏன் வேதனைப்படுகிறேன் தெரியுமா? ஏன் ஆனந்தப்படுகிறேன் தெரியுமா? நேரம் கடந்திருப்பது, அதை விட கடந்து இன்னொரு மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதோ நான் புகுந்த வீட்டுக்கு வரவில்லை, பிறந்த வீட்டில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இதோ இங்கே எனக்கு முன்னாடி பேசினார்கள், எனக்கு முன்னாடி பேசியவர் நான் நேரடியாக அரசியல் களத்துக்கு வருகிறேன். நேரம் கடந்து விட்டது. அண்ணன் பதினீச்சையாக சொல்லி இருக்கிறார், தம்பி உனக்கு 20 நிமிடம் கடந்து விட்டால் 30 நிமிடம். அந்த 30 நிமிடத்தில் நான் விலை பேசுவது எல்லை விடுவது என்று தெரியவில்லை. நான் இந்த கூட்டத்தை 3ஆக பிரித்துக் கொள்கிறேன். 3ஆக எப்படி என்று கேட்கிறீர்களா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நான் கடந்த காலத்தில் இருந்து வருகிறேன். கடந்த காலத்தில் இந்த இயக்கம் இதோ இங்கே உட்கார்ந்திருக்கிறார்களே, இந்த கட்டிடக்கா தாய்மார்கள், என் உடல் பிரதா சகோதரிகள், பாரதிய ஜனதா குடிமை பெண்ணாய், பாலாசன் புரட்சி பெண்ணாய், திராவிடத்தின் போர்வலாக இருக்கிற என் அக்காமார்களே, இதோ நேற்று சமைச்சு நம்ம இன்னைக்கு மறந்துடுறோம். நேற்று நீங்களும் சமைப்பது இன்று மறந்து விடுவோம். கடந்த காலத்தில் நடந்ததை நாம் மறந்து விடுவோம் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக நினைவுறுத்துகிறேன். இன்று அண்ணன் தளபதியா இதை செய்தார், அதை செய்தார் என்று என் தந்தை திராவிட உள்ளிட்ட என் மாநிலமன்ற உறுப்பினர் பழனிசாமி உட்பட அனைவரும் சொன்னார்கள். நான் கடந்த கால வரலாற்றில் இருந்து வருகிறேன். இதோ கருவிலைக்கு தமிழக சிசுமிகள் கல்லறி செய்கிற முடிவு வரை திட்டத்தை குறிப்பில்லையா? தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் கருவிலை இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும், நலமாக பிறக்க வேண்டும். மாதம் 6 மாதத்திற்கு 6000 அள்ளி கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி மு.க. ஸ்டாலின்.
ஸ்டாலின் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது இலவச சீருடை, இலவச நோட்டு புத்தகம் குழுத்தின தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது சத்துகளிலே வாரம் 5 முட்டை கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிற பொழுது இலவச பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் சாலைப்படை வேலை கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அந்த குழந்தை 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் 17,500 பேருக்கு மக்கள பலர் வேலை கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அந்த குழந்தை கல்லூரி முடித்திருந்தால் அரசாங்க வேலை வாய்ப்பு 5 கோடி பேருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் அந்த குழந்தை பெண் குழந்தை திருமண வயது வந்திருந்தால் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 5000, 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 10,000, 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் 25,000 என்று கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின். திருமணம் செய்திருக்க பிறகு வாழ்வழிக்க வண்டிகளிலேயே ஒன்றுமளிக்க இளையவிலேயே கவலைப்பட்ட மொழி சாலை வழக்கில் இருந்த ஓய்களை அப்புறப்படுத்திவிட்டு காங்கிரீட்டு கட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின். இதோ கல்யாணம் ஆரம்பிச்சு வீடு கட்டி கொடுத்துட்டாரு, பொழுதுபோக்குவதற்கு ஒரு டிவி இல்லை என்று கவலைப்பட்ட போது இலவச வண்ண தொலைக்காட்சி கட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின். இதோ தொலைக்காட்சியில சீரியலா பார்த்துக்கிட்டு பணத்தை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு இல்லையே, கேஸ் அடுப்பு இல்லையே, பச்சவரக்கில சமைக்கிறதே கவலைப்பட்ட போது இலவச கேஸ் அடுப்பு கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின். இத்திரையில் கொடுத்ததற்கு பிறகு நெஞ்சு வலி வந்து விட்டால், பாம்பு கடித்து விட்டால், தேனி கடித்து விட்டால், மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டால் நம்ம வீட்டில் பிறகு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா? இதே எதிரில் இருக்கக்கூடிய அக்காமார்களே, நாம் என்ன செய்வோம்? கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி பெரிய பெண்களை பிடித்துக் கொண்டு தான் நம்முடைய முருகனை முருகா முருகா என்று 108 முறை அழைத்தோம். தான் நம்முடைய மாரியாத்தாவை மாறாத்தா ஆத்தா 108 முறை அழைத்தோம். தான் நம்முடைய ஈஸ்வரனை 108 முறை அழைத்தோம். தான் நம்முடைய சபரிமலை சாஸ்தாவை 30 கோடி ஏவர்கள் 46 திம்புடைய கிரீடர் 7 ஏவர்கள் இத்தனை பேரை அழைத்தோம். எந்த கடவுளால் வந்தாரா? எந்த கடவுளும் வரவில்லை. நாம் கும்பிடுகிற கடவுள் வரவில்லை, கோவிலும் வரவில்லை. நடமாடும் கடவுளாய், பேசும் கடவுளாய், உழைக்கும் கடவுளாய், ஆளுகிற கடவுள் கலைஞர் தளபதி ஸ்டாலின் 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு. 108 ஆம்புலன்ஸ் கொடுத்ததற்கு பிறகு மருத்துவமனையில சேர்த்தாக்கப்பட்டது. மருத்துவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். அடிபட்டவன் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்துட்டோம், ஆனால் எலும்பு உடைஞ்சிருச்சு, ஒரு லட்சம் வேணும். உன் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்துட்டோம், ஆனால் அவனால நரம்பு தொண்ட நரம் வந்து வச்சு 1 லட்சம் சொல்லும் போது எங்க அக்கா என்னுடைய தாய் தாலி பெயரை பிடிச்சுக்கிட்டு ஆனா பாலா போன கடவுளே, வெள்ளிக்கிழமையான உனக்கு கூட ஏற்று, செவ்வாய்க்கிழமையான உனக்கு தேனா உடைச்சு, ஆனா அம்மாவாசையான படையில வச்சு, ஆனா என் உள்ள பாதிக்கப்பட்ட போது கலைஞரின் கடவுள் 108 கொடுத்தாரு. இந்த டாக்டர் ஏம 1 லட்சம் பணத்தை கேட்டு உள்ளே எடுக்குவோம் போல இருக்கிறது. தண்ணீர் விட்ட பொழுது கவலைப்படாது, இதோ உனக்கு தருகிற கலைஞர் காப்பீடு மருத்துவ திட்டம் கொடுக்கலையா தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி ஸ்டாலின். இத்தனையும் இழந்ததற்கு பிறகு இந்த சென்னையை தவிர விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிரக்கூடிய காய்கறிகள் அவர் தலையிலே வைத்துக் கொண்டு, கக்கத்திலே வைத்துக் கொண்டு, செலுத்திலே வைத்துக் கொண்டு, கத்தரிக்காய் வாங்கலையா கத்தரிக்காய், வெண்டைக்காய் வாங்கலையா வெண்டைக்காய், முருங்கைக்காய் வாங்கலையா முருங்கைக்காய், கூவி கூவி வித்தார்களே, கூவி கூவி வித்ததெல்லாம் ஒன்னா கூடி வைங்க உழவர் சொந்த திட்டம் கொடுத்தது எங்கள் கலைஞர் அண்ணன் தளபதி. அந்த விவசாயிகள் வாங்கிய 7,000 கோடி கடனை ரத்து செய்தது தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி. அந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின். பாதாள சாக்கடை ரோடு வியாபாரிகளுக்கு இத்தனை நான் கடந்த காலத்தில் செய்தது ஒரு சில சாதனைகளை மட்டும் நான் சொன்னேன். நான் முழுமையாக சொல்வதற்கு நேரமில்லை. நான் வருகிற கூட்டத்தில் கடந்த காலத்தில் செய்த நீதத்தை சொல்கிறேன். இப்பொழுது விவகாரத்துக்கு வருகிறேன். இங்கே தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதி கடந்த காலத்தில் நான் செய்தது ஒரு சிலரை மட்டும் நான் கோரிட்டு காட்டுவேன். நீதியாக செய்வதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதியா 3 வருடம் கொடுகிறார்.
இந்த 3 வருட காலத்தில் இதோ எங்கள் அக்கா மகளே, இதோ நடைபெறுவது திமுக மேடை. இதோ ஒரு பேச்சாளர் அழைத்து விட்டார்கள், மேடையை கொடுத்து விட்டார்கள், மைக்கை கொடுத்து விட்டார்கள். நான் இப்ப உங்களிடத்தில் கேட்பது, ஏதேனும் ஒன்று இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இங்கு நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களிடத்தில் சொன்னோம், என்ன சொன்னோம்? நாங்கள் 6,000 பொறுப்பிற்கு வந்தவுடன் கொரோனாவான 4,000 கொடுப்போம் என்று சொன்னோம். சொன்னமா இல்லையா? ஆனா அந்த கொரோனாவான முறையா கொடுத்திருக்க வேண்டியதா? அதிமுக அறிவிகளா? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது யாரு? சக்கரமூட்ட பழனிசாமி. யார் அந்த சக்கரமூட்ட பழனிசாமி? அவனை சென்னையில நம்ம எடப்பாடி பழனிசாமிங்கிறான். ஆனால் அவன் சேலம், நானும் சேலம், தந்தை பிரதிபாவும் சேலம். சேலத்தில் அவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? சக்கரமூட்ட பழனிசாமி. ஆனால் அவன் கொடுக்கல. ஆனால் அண்ணன் தளபதி பார்த்தார், இதோ நான் ஆட்சிக்கு வருகிற பொழுது 4,000 கொடுப்போம். ஆட்சிக்கு வந்தோம், என் அண்ணன் மாற்றி வெற்றிவிட்டார், மாண்புமிகு அமைச்சராக. இந்த கட்டத்தில் நீ அதிமுக உனக்கு 4,000 ரூபாய் கிடையாது, நீ பாஜக உனக்கு 4,000 ரூபாய் கிடையாது, நீ பாமக உனக்கு 4,000 ரூபாய் கிடையாது, நீ எதிர்கட்சி உனக்கு 4,000 கிடையாது. சொன்னோமா? கிடையாது. நீ என்ன கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 4,000 வாங்கிட்டு இன்னும் அதிகமா எங்களை திட்டுங்கடான்ட்டு அந்த 4,000 உங்களுக்கு பெற்று கொடுத்தோம். அப்பையும் பல பேரு என் அண்ணன் சிறுவனுடைய வீட்டு கேட்டை பிடிச்சுக்கிட்டு, அண்ணே எங்களுக்கு இன்னும் வரல, அண்ணே எங்களுக்கு வரல, எங்க வட்ட செயலாளர் கேட்டை பிடிச்சுக்கிட்டு, எங்க அண்ணன் பகுதி செயலாளர் கேட்டை பிடிச்சுக்கிட்டு கேட்டாங்களா இல்லையா? கேட்டவன யாருன்னு கேட்டா நம்ம கட்சிக்காரர். ஏன்னா நம்ம கட்சிக்காரனுக்கு லேட்டா வந்தது, அவன் நமக்கு எதிராக இருந்தவனுக்கு தான் முதல்ல போச்சு இல்லையா? ஆனால் அந்த 4,000 கொடுத்தது மட்டுமல்ல, இல்லந்தேரி கல்வியாக இருந்தாலும் சரி, மக்கள் மருத்துவமாக இருந்தாலும் சரி, இதோ தோழர்களே, இன்று நம் தலைவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளில் உச்சக்கட்ட சாதனை என்ன தெரியுமா? கல்விக்கண் திறந்தது கல்லவர காமராஜர் சொல்வார்கள். கல்விக்கண் திறந்தது காமராஜர். அந்த காமராஜர் மதிய உணவு கொடுத்தார். ஆனால் அள்ளி கொடுத்தாரா, கிளி கொடுத்தாரா, அந்த வரலாற்றுக்குள் நான் போகவில்லை. ஆனால் மதிய சத்துணவு என்று பெயரை மட்டும் மாற்றினார். யார்? எம்ஜிஆர். தலைவர் கலைஞர் வந்தார், சத்துணவு உண்மையான சத்துணவாக இருக்க வாரம் 5 முட்டை கொடுத்தார். இப்போது அவர் பெற்றெடுத்த செல்வ மகன் இன்னும் 25 காலம் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக இருக்கிற அண்ணன் தளபதி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இதோ வாழும் காமராஜராய், நடமாடும் காமராஜராய், உழைக்கிற காமராஜராய். நம் வீட்டு பிள்ளைகள் காலை உணவு, காலையில உன் வீட்டுக்கு சாப்பாடு போடுறேன், நீ காலையில உன் பிள்ளை அவசரப்படுத்தாத, சாப்பிடு தொல்லப்படுத்தாத, அவனை குடும்பப்படுத்தாத, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அவனுக்கு நான் சோறு போடுறேன். தினமும் ஒரே சாப்பாடா? கிடையாது. திங்கக்கிழமை போடுற சாப்பாடு செவ்வாய்க்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை போடுற சாப்பாடு புதன்கிழமை கிடையாது, புதன்கிழமை போடுற சாப்பாடு வியாழக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை போடுற சாப்பாடு வெள்ளிக்கிழமை கிடையாது. இதை விட உச்சகட்டமா இன்னும் என்ன தெரியுமா? அங்க சமைக்கக்கூடிய ஆயா யார் தெரியுமா? அந்த சமைக்கக்கூடிய ஆயாவுடைய புள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அங்க சமைக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் தளபதியா சமையல் போல சாப்பாடு போடணும் மட்டும் கிடையாது, 7 நாள் 7 விதமா போடணும். உன் பிள்ளை இங்க படிக்கணும் சொல்லுங்க. என்ன தெரியுமா? உன் பிள்ளை இங்க படிச்சாத்தான் உன் பிள்ளைக்கு பார்த்து சமைப்ப. ஆக மற்ற பிள்ளையும் அப்படியே நினைச்சு சமைப்பன்ட்டு. ஆக இப்படி தாயுள்ளத்தோடு சமைக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சர், நம் தளபதி முதலமைச்சர் அல்லவா? அந்த முதலமைச்சர் அவர் பெற்றெடுத்து செய்ய மகன். நான் பின்னாடி வர நாங்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கோம். நான் அண்ணன் தளபதி உதயநிதி ஸ்டாலின், அல்லக்கைகளே, எதிரிகளே, உதிரிகளே, தகவல்களே, உங்க அனைவருக்கும் சொல்லவா? யார் என்று கேட்கிறீங்களா? இந்த ஆட்டுக்குட்டாங்க நம்ம என்ன எடப்பாடி பழனிசாமி.
என்ன ஒருத்தருக்கான டவுசர் போட தெரியாத பையன் விஜயன் ஒருத்தன். இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லட்டுமா? கலைஞர் எப்படி தெரியுமா? அண்ணா பழமொழியை உருவாகினோடு மாட்டாண்டோட்டத்துக்கு மல்லிகைக்கு போயிட்டு போறான் விட்டுவாரு. எங்க அண்ணன் தலைவிரி அவனை ஏண்டா நம்ம தொடரும் விட்டுவாரு. ஆனால் அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் எப்படி தெரியுமா? நீ காலை மிதிக்க நினைத்தால் தலையை மிதிக்கக்கூடியவர் உதயநிதி. அந்த உதயநிதி வழிநடத்தக்கூடிய இந்த இயக்கம் இன்னொன்னு சொல்லுவா, 2026 இல்ல 2056 திமுக முதலமைச்சர். இன்னைக்கு ஒருத்தர் சொல்றோம், யாரு? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை 200 இடத்துல திமுக கெப்பாசிட்டி இருக்கு, மயில புடுங்கும். அவனு சொல்லவா, டே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை 200 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுகிற 200க்கு மேற்பட்ட தொகுதி, நீ 200 தொகுதியில நாங்க டெபாசிட் போகணும்னு சொல்ற. ஒரே ஒரு தொகுதியில் நாங்கள் டெபாசிட் பெறத்தாலும் பேசுகிற சேலம் கோவிந்தன் பேசுகிற இதயத்தை தற்கொலை செய்து மாண்டு போவதற்கு தயார். ஆனால் நீ ஒரு இடத்துல உங்களை ஜெயிக்கணும் மோகன, நீ இங்க தற்கொலை செய்ய வேண்டாம். திமுகவாக உன்னால் வளர்த்துக்க முடியுமா? நாளைக்கு சீக்கிரம் உனக்கு கருப்பு வச்சு வாங்கிட்டு ரெடியா இருக்க, கருப்பு சோப்பு கூட எங்க கிறிஸ்துமது கொடுக்கிறது ரெடியா இருக்க. நான் பேசுறேன்ட்டு இன்னும் பல்வேறு செய்திகளை பேச வேண்டும் என்று நினைத்த செய்தியில் எதுவும் பேச முடியவில்லை. நேரம் கடந்து விட்டது. இன்னும் வருகிற கூட்டங்களை வைத்துக் கொள்கிறேன்.